வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்தில் சிபிஐ ரெய்டு. வரி ஏய்ப்பு செய்ய லஞ்சம் பெற்ற 3 அதிகாரிகள் கைது. போதையில் சாலையில் சென்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டல். ரவுடிக்கு போலீசார் வலை. தொழிற்சாலை அதிபர் மீது நாட்டு வெடிகுண்டு வீச முயன்ற சம்பவம். வில்லியனூர் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. புதுச்சேரி அரசு வணிக வரித்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருவது அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வணிக வரித்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வணிகர் ஒருவரிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் வந்துள்ளது. இதனையடுத்து வணிகத்துறை அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. இன்றிரவு 3 வாகனங்களில் வந்த அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஏசிடிஓ ஆக பணிபுரியும் பெண் அதிகாரி ஒருவரை விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் சில அதிகாரிகளை அலுவலகத்தில் வைத்தே விசாரணை செய்து வருகின்றனர். இந்த தொடர் விசாரணைக்கு பின்னர் தான் எந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர் என்றும் தெரியவரும். புதுச்சேரியில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை செய்து வருவது அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தாண்டு அன்று சாலையில் சென்ற இளைஞர்களை மதுபோதையில் கத்தியால் வெட்டும் ரவுடியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வினோபா நகரை சேர்ந்த கலைமாறன் என்பவரின் மகன் கன்சிராம். இவர் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தற்போது இவர் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே சுப்பையா நகர் 8வது குறுக்கு தெருவில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் புத்தாண்டு அன்று அதிகாலை 4 மணி அளவில் கன்சிராம் அவரது வீட்டு அருகே மதுபோதையில் அவரது 3 நண்பர்களுடன் தெருவில் மது பாட்டில்களை வீசிக்கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற அதே தெருவை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் நவீன் மீது கன்சிராம் கஞ்சா போதையில் மது பாட்டில்களை வீசியுள்ளார். இச்சம்பவத்தை நேரில் கண்ட பெற்றோர் மற்றும் தெருவாசிகள் தட்டி கேட்டிருந்த பொழுது கன்சிராம் அவரது வீட்டில் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு பட்டதாரி இளைஞர் நவீன் தலையிலும் அவரது நண்பர் வினோத் கையிலும் வெட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தபோது கன்சிராம் நண்பர்கள் 3 பேரும் தப்பி ஓடினர். கன்சிராமை மட்டும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொகுதி எம்எல்ஏ நேரு கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் கன்சிராம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷன் பெயிலில் அவரை வெளியே அனுப்பினர். மேலும் தப்பியோடிய 3 நபர்களை போலீசார் இதுவரை பிடிக்காதது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமண பத்திரிகையில் பெயர் போடாததால் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த இருவருக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி புதுநகரை சேர்ந்தவர் சுப்புராயன். இவரது மனைவி பிரிந்து தனியாக வசித்து வந்தார். சுப்புராயன் தாய்மாமனான அதே பகுதியை சேர்ந்த கோவிந்தனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரது திருமண பத்திரிகையில் சுப்புராயன் பெயர் மட்டும் அச்சிடப்பட்டது. பிரிந்து சென்ற அவரது மனைவி பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து சுப்புராயன் கோவிந்தனிடம் கேட்டு தகராறு செய்தார். இந்த நிலையில் கோவிந்தன் மற்றும் அவரது நண்பர் அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் சேர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு சுப்புராயனை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி கூடுதல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. கோவிந்தன் மற்றும் கண்ணன் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்தார். மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக தமிழக நிதியமைச்சருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மத்திய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கேமாதா கோவிலில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கொண்டு செல்லப்படும் கலச நீருக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பூஜை செய்தார். தொடர்ந்து அங்கு பராமரிக்கப்பட்டு வரும் பசு மாடுகளை உணவளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியில் மத்திய அரசு எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதில்லை என்றும், மத்திய அரசு தரக்கூடிய நிதி தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தமிழக நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்து அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றார். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் இன்று சனிப்பெயர்ச்சி முடிந்து 3வது சனிக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆலயத்தின் புனித தீர்த்தமான நலன் தீர்த்த குளத்தில் குளித்து தங்கள் தோஷங்களை நீக்க இறைவனை வேண்டி புனித நீராடிய பக்தர்கள் அங்குள்ள கலித்தீர்த்த விநாயகரை வழிபட்டு சிதறு தேங்காய் உடைத்து பின்னர் சனி பகவானை தரிசித்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமை என்பதால் அதிகாலையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. சனி பகவானை தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து செல்கின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 6.62 கோடியில் கடல் அரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச துணிக்கு பதிலாக நேரடியாக வங்கியில் பணம் வழங்குவதற்கான ரூபாய் 12.29 கோடிக்கு செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கடல் அரிப்பை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கான கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ரூபாய் 6.62 கோடியில் செலவினம் மற்றும் நிர்வாக ஒப்புதலுக்காக கோப்பிற்கு அனுமதி வழங்கி உள்ளார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளியில் படித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை படித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடவும், அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசிக்கு பதிலாக வங்கியில் நேரடியாக பணம் வழங்கிட ரூபாய் 31 கோடிக்கான செலவினங்கள் உள்ளிட்ட முக்கிய கோப்புகளுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார். வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் மேற்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அடிக்கடி போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு மேற்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் வேலு, குமார் உள்ளிட்ட போலீசார் சாமியார்தோப்பு பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ரவுடிகள் வீடுகளில் உள்ளனரா, எங்கே உள்ளனர், ஏதேனும் கத்தி, வெடிகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்தனர். இதையடுத்து வில்லியனூர் மார்க்கெட் 4 மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கடைகள், விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றினர். மேலும் சாலையோர வியாபாரிகளிடம் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் பூங்காளி அம்மன் கோவில் கலசத்தை திருடிய நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தில் உள்ள பூங்காளி அம்மன் கோவில் உச்சியில் உள்ள கோவில் கலசத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி கீழே இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த பகுதி பொதுமக்கள் மர்ம நபரை பிடிக்க முயற்சித்த போது மர்ம நபர் மேலிருந்து கீழே குதித்து தப்பிக்க முயற்சித்த போது கால்களில் அடிபட்டும் கோவில் கலசம் குத்தியும் காயமடைந்தார். அதனை அடுத்து மர்ம நபரை பிடித்து ஊர் மக்கள் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் மர்ம நபர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள பூவைத்தேடி பகுதியை சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரியவந்தது. பின்னர் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முன்னதாக அவருக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். பாதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்பட்ட வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கியது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி 2021ஆம் ஆண்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. கட்டுமானங்கள் பொருட்களின் விலையேற்றத்தால் கூடுதல் நிதி கேட்டு ஒப்பந்ததாரர் பணியை தொடராமல் நிறுத்திவிட்டார். இதனால் வியாபாரிகள் சில மேற்கொள்ள கூடுதலாக ரூபாய் 91,67,000 நிதி பெற்று மார்க்கெட் கட்டுமான பணியை
மீண்டும் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் மார்க்கெட் கட்டுமான பணியை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொம்யூன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை துரிதமாக முடித்து வியாபாரிகளிடம் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது வில்லியனூர் கொம்யூன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, மார்க்கெட் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மணாங்கட்டி, சண்முகம், தேவராஜ், கலைமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், துணை அமைப்பாளர் ராமதாஸ், கோபி மற்றும் ராஜி, சண்முகம், ஏழுமலை, மிலிட்ரி முருகன், நடராஜன், முத்து ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஓடும் பஸ்ஸிலிருந்து தனியார் நிறுவன தொழிலாளி குதித்து காயமடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாகூர் அடுத்த கரையாம்புத்தூர் அரசு குடியிருப்பை சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். நேற்று காலை வழக்கம் போல் விக்னேஸ்வரன் புதுச்சேரி செல்லும் தனியார் பேருந்தில் வேலைக்கு சென்றார். பேருந்து கன்னியகோவில் சென்றபோது விக்னேஸ்வரன் வார்க்கால் ஓடை சந்திப்பில் பஸ்ஸை நிறுத்துமாறு நடத்துனரிடம் கூறியுள்ளார். அவர் பஸ் நிறுத்தம் கிடையாது என பஸ்ஸை நிறுத்த மறுத்தார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது விக்னேஸ்வரன் வார்க்கால் ஓடை பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தவில்லை என்றால் கீழே குதித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். பஸ்ஸில் இருந்த பயணிகள் அவரை சமாதானம் செய்துள்ளனர். இதனிடையே பஸ் வார்க்கால் ஓடை சந்திப்பில் நிற்காமல் கடந்து சென்றபோது விக்னேஸ்வரன் பஸ்ஸில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரெஞ்சு கப்பலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலன் காம்பலின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலைன்ஸ் பிரான்சிஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில்லில் வசிப்பவர் அலன் காம்பல். 76 வயது கொண்ட அலன் பிரெஞ்சு கப்பலில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனது 70 வயதில் ஓவியத்தின் மீது ஈர்ப்பு வந்து கடந்த 6 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். அவரது ஓவியங்களை கண்டு ஆச்சரியப்பட்ட நண்பர்களின் ஆலோசனைப்படி அலைன்ஸ் பிரான்சிஸ் கேலரியில் தனிநபர் ஓவிய கண்காட்சியை வைத்துள்ளார். இதில் 25 ஓவியங்களை மட்டும் காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நீதியரசர் தாவீது அன்னுசாமி, 100 வயதை கடந்த காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் ஆரோவில் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஓவியங்களை பார்த்து புரிந்து கொண்டு அதன் பெயர்களை கண்டுபிடித்து சொல்வதும் கருத்து தெரிவிக்கதும் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் உள்ள சங்கராபரணி ஆற்றுக்கரை ஓரத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கும் விதமாக மரக்கன்றுகள் மற்றும் பனைமரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் உள்ள சங்கராபரணி ஆற்றுக்கரை ஓரத்தில் பாரத் ஸ்கிரீன் ஃபவுண்டேஷன், அப்பாசாமி ஃபவுண்டேஷன், மண்வாசனை இளைஞர் நற்பணி மன்றம், புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்கம், மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி இணைந்து சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கும் விதமாக மரக்கன்றுகள் மற்றும் பனைமரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிரீன் ஃபவுண்டேஷன் செல்வம், அப்பாசாமி ஃபவுண்டேஷன் லீலா சீனிவாசன், புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி, மண்வாசனை இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ஆறுமுகம், சிறப்பு அழைப்பாளராக உள்ளாட்சித்துறை இணை இயக்குநர் சவுந்தரராஜன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் மற்றும் மகாத்மா காந்தி பல் மருத்துவ மாணவர்கள், பாரத் ஸ்கிரீன் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மாநில செயலாளர் லோகையன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில செயலாளர் லோகையன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வைத்திலிங்கம் எம்பி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், பாலன், தீபாய்ந்தான், சங்கர்பாபு ரெட்டியார், அன்பு, அருணகிரி, சுரேந்தர், ராம்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக காலை ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு புடவை, போர்வை, மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகம் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் மாநில செயலாளர் லோகையன் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
புதுச்சேரி விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு தயாராகும் விவசாய நிலங்களில் பணிகளை துவக்கியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் பாகூர். இந்த சுற்றுவட்டார பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகமாக உள்ளது. கடந்த மழைக்காலங்களில் வெள்ள நீர் தேங்கி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. தற்போது மழைநீர் வடிந்த நிலையில் விவசாய நிலங்களை டிராக்டர் இயந்திரம் மூலம் ஏர் உழுது நெற்பயிர் நடுவதற்கு தயார் செய்து வருகின்றனர். சம்பா பயிர்கள் அதிக அளவில் லாபம் தராவிட்டாலும் குறுவை சாகுபடி நல்ல விளைச்சலை தரும் என்று மகிழ்ச்சியோடு விவசாயிகள் உழவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி வணிக வரித்துறை அலுவலகத்தில் சிபிஐ ரெய்டு. வரி ஏய்ப்பு செய்ய லஞ்சம் பெற்ற 3 அதிகாரிகள் கைது. போதையில் சாலையில் சென்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டல். ரவுடிக்கு போலீசார் வலை. தொழிற்சாலை அதிபர் மீது நாட்டு வெடிகுண்டு வீச முயன்ற சம்பவம். வில்லியனூர் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.